ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாசிட்டிவ் வைப்ஸ் வித் தீபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சமயபுரத்தம்மனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேச போகிறேன். சமயபுரத்தம்மன் கோயிலில் பக்தர்கள் இரவு நேரத்தில் ஓய்வெடுப்பாங்க, அடுத்த நாள் அம்மனை பார்க்கணுன்றதுக்காக. அப்போது அந்த முன் மண்டபத்தில் அம்மன் சுற்றி வர சலங்க சத்தம் கேட்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மன் ஊர்காவலுக்கு இரவு நேரத்தில் வருவாங்கன்றதும் புராணத்தில் இருக்குது. அம்மனுக்கு இந்த மாசி மாதம் மிகவும் விசேஷமான மாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசி மாதத்தில் தான் அம்மாவுக்கு பூசொரிதல் விழா நடக்கும். இந்த பூசொரிதல் விழா அப்போ திருச்சியை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேருந்தும் வண்டி வண்டியாக அம்மாவுக்கு பூ கொண்டு சாத்துவாங்க. அதுவும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று அம்மா இன்றைக்கி பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணுன்றதுக்காக. இந்த விரதம் பார்த்திங்கன்னா 28 நாட்கள் நடக்கும். அப்போ அம்மாவுக்கு தளிகையோ நெய்வேத்தியமோ எதுவுமே கிடையாது. சமயபுரத்தம்மனுக்கு ஸ்ரீரங்க பெருமாள் அண்ணன் முறை. அதனால் அங்கேருந்து அம்மாவுக்கு புடவை, மாலை, நெய்வேத்தியம் போன்ற பல வகையான சீர்வரிசைகள் வரும். அது தீர்த்தவாரி விழான்னு சொல்லுவாங்க. இந்த பூசொரிதல் நேரம் பார்த்திங்கன்னா தேர் கூட வரும். அது சமயபுரத்தம்மன் தேருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா சமயபுரத்தம்மனுக்கு வேண்டிக்குவாங்க. உருவம் போடுறோம், கை உருவம், கால் உருவம், பெண் உருவம், ஆண் உருவம், குழந்தை உருவம். மறு இருக்கிறவங்க உப்பு மிளகு சேர்த்து போடுவாங்க. எலுமிச்சப்பழ மாலை, புடவை, இந்த மாதிரி பல வேண்டுதல்கள் அம்மன் கிட்ட வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சமயபுரத்து அம்மாவோட மூலவருக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது மூலிகையான ஆனது. உற்சவருக்கு மாத்திரம்தான் அபிஷேகம் நடக்கும். அம்மனோட சன்னிதானத்தில் குங்குமம் தரமாட்டாங்க, விபூதி தான் தருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மன் சிவரூபமாக இருக்கனால இங்கே விபூதி தான் தருவாங்க. நீங்களும் அம்மனை வணங்கி அம்மனோட நல்லாசையை பெறுங்க. இந்த மாசி மாதத்தில் அம்மனோட தல வரலாறு மற்றும் எல்லா முக்கியமான விஷயங்களையும் உங்களோட இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட அம்மனுக்கு காணிக்கையாக போடுற உருவத்தோட வீடியோவும், சமயபுரத்து அம்மனோட வீடியோவும், கோயில் வீடியோவும் உங்களுக்கு இந்த வீடியோவோட அடுத்தடுத்து அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து வணங்கி நல்லாசை பெறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.